ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எஸ்ஐஆர் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது மகிழ்ச்சியான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எனுமினேஷன் ஃபார்ம்ஸை மேனுவலாக ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கிட்டேயே கொடுக்குற மாதிரி மெத்தட் இருந்தது. ஆனால் இப்போது இந்த மெத்தடை ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றத தான் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா voter.eci.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ 6 டிஜிட் இருக்கும். ஸோ அந்த 6 டிஜிட்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய பேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் ஃபில் எனுமினேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டாப்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஸ்டேட்டில் மொத்தம் டோட்டலாக ஒரு 12 ஸ்டேட்ஸை நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதில் நம்முடைய ஸ்டேட் என்னவோ, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 12 ஸ்டேட்ஸ் இருக்கும். அதில் தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே என்டர் எபிக் நம்பர் இன் 2025 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எபிக் நம்பர் அப்படின்றது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தான் உங்களுடைய எபிக் நம்பர். ஸோ இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸு, அதாவது அந்த ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. இதில் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கோ ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபைல்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய பிக் நம்பர் என்ன, உங்களுடைய சீரியல் நம்பர், பார்ட் நம்பர், நேமு, உங்களுடைய அசம்பிளி அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் யுவர் நேம். அதாவது இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் சுட் பி மேட்ச். ஸோ ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இதில் ஆன்லைன் ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ண முடியாது. ஆஃப்லைன், அதாவது உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி தான் சப்மிட் பண்ண முடியும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நேமில் குமார்னு இருக்குது. ஆனால் ஆதார் கார்டில் குமார் கே அப்படின்ட்டு இருக்குது, இன்ஷியலோடு இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணணும். ஸோ ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அப்பா பேர் பேக்லேயும் உங்களுடைய நேம் ஃப்ரண்ட்லேயும் இருந்தது அப்படின்னா 100% அதேமாரி ஓட்டர் ஐடியில் இருந்ததாக மட்டும்தான் மேட்ச் ஆகும் தவிர ஸோ சின்ன வேர்டு மிஸ்டேக்காக இருந்தாலும் மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ மேட்ச் ஆனால் மட்டும்தான் இதில் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். ஸோ அதை எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த ஃபார்ம்ஸை ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஓட்டர் ஐடியில் உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஃபார்ம் 8 நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது செலக்ட் ஒன் கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் மை நேம் எக்ஸிட் இன் எலக்ட்ரோல் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுடைய ஏஜ் 38க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிசபிள் ஆகிடும். ஸோ 38 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ஸ் வரும். அடுத்தது அதாவது லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது, ஃபில் பண்ணியிருக்கீங்க. அந்த 2002 and 2005 அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் நடந்திருந்தது. ஸோ அதில் எதனா உங்களுடைய டீட்டெயில்ஸ் மேட்ச் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தது அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணி அதுக்கு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களது இல்லை அப்படின்னா மை பேரண்ட் நேம் அல்லது ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஸோ யாருனா ஒருத்தவங்களது அந்த எஸ்ஐஆரில் இருந்துதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணி ஸோ அந்த பழைய எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்கிறேன். என்னுடைய தாத்தா அல்லது என்னுடைய அம்மா, ஸோ அப்பா, ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸும் இருக்கா அப்படின்னா ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா அந்த செலக்ட் யுவர் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்முடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க.
கொடுத்ததுக்கப்புறமா வியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சர்ச் பை நேம். ஸோ சர்ச் பை உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ், சர்ச் பை எஃபிக்ஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பை எலக்ட்ரோல் ரோல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் நம்முடைய ஓட்டர் ஐடி நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ என்டர் யுவர் எபிக் நம்பர் ஆஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர். ஸோ லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லது என்டர் யுவர் கரண்ட் எபிக் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போதைக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோடு கீழே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஷோ ஆகுது. ஸோ அதிலே உங்களுடைய அசம்பிளி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், நேமு, ரிலேட்டிவ் நேம், அதுக்கப்புறம் ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதில் வந்து ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஏற்கனவே என்ன நடந்ததோ ஸோ அந்த எஸ்ஐஆருடைய டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அந்த டீட்டெயில்ஸ் உங்களுடைய பேரண்ட்டுடைய ஓட்டர் ஐடி என்ட்ரு பண்ணியும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகலை ஸோ அப்படின்னா நோ ரெக்கார்ட் பவுண்ட் அப்படின்னா ஸோ மூணாவது ஆப்ஷன் நெய்தர் மே மை நேம் அண்ட் ஃபாதர் நேம் நாட் ரிஜிஸ்டர் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு தேர்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அப்படி டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை வந்து நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம், அவ்வளோதான். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுத்ததுனால அது ஷோ ஆகும். ஸோ மற்ற எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ ஆதார் கார்டு முதற்கொண்டு ஆப்ஷனல். அவங்களுடைய அப்பாவுடைய ஆதார் கார்டு, ஸோ மதருடைய ஆதார் கார்டு, ஸோ எல்லாமே அதாவது ஓட்டர் ஐடி நம்பர், ஸோ எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இதில் அப்லோட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ப்ரீவியூ அப்படி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அடுத்தது ஆதார் நம்பர் ஓடிபி கேட்கும். ஸோ ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ, ஸோ ஏன்னா ஓட்டர் ஐடியில் இருக்க நேமும் ஆதாரில் இருக்க நேமும் மேட்ச் ஆகிறதுக்காக இந்த ப்ராசஸ் இருக்குது. இப்போது உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கெட் ஓடிபி, அதாவது ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்டர் யுவர் ஓடிபி அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஃபீல்டை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணலாம். ஸோ என்டர் யுவர் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஓடிபி சென்ட் யுவர் மொபைல் நம்பர், ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டோம், சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போது ஆதாரில் இருக்கிற நேமும் ஓட்டரில் இருக்க நேமும் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ மேட்ச் பண்ணி அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி நேம் ஆன் யுவர் எபிக் கார்டு, அதாவது ஓட்டர் ஐடி கார்டு does not match the name on your ஆதார் கார்டு. ஸோ இஃப் தேர் இஸ் மிஸ்மேட்ச் ஸோ ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ். ஸோ பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை ஸோ ஏன்னா எந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓட்டர் ஐடியில் வந்து நேம் இருக்குது, ஆதார் கார்டில் நேம் ப்ளஸ் இனிஷியலோடு இருக்குது. ஆனால் இதில் ஓட்டர் ஐடியில் வந்து நேம் மட்டும் இருக்கிறதுனால மிஸ்மேட்ச் ஆகுது. அதனால் ஸோ நான் டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ண முடியாது. பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி தான் சப்மிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி உங்களோடதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ சிம்பிளாக ஒரு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அல்லது மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் நம்பர்ஸே உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ அந்த மெத்தடில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்தமாரி நான் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், எனக்கு இது வரைக்கும் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.